ஹாய் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஷ்டிகா டேஸ்டி மிக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். புளி பணியாரம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக சொல்லித்தரேன். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடான அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். அடுத்தது ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுக்கலாம். அடுத்தது இப்போ இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இட்லி கறி போல் அந்த மாவு தான். இப்போ ஆற வச்ச கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குழி பணியாரம் கடாயில் நல்லா எண்ணெய் தடவி சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு குழியிலும் மாவை சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இந்த சைடு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான குயிக்கான குழி பணியாரம் தயார்.